வணக்கம். கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் பேப்பர், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸு செகண்ட் இயர் வரக்கூடியது. லாஸ்ட் வீடியோ லெசன் 2ல் பார்த்து நம்ம ரீஸ் லெம்மா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. ஸோ அதனுடைய கண்டினியூஷன். ஸோ லெட் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த லெம்மாவில் let x be a normed space over K. ஸோ x be a normed spaceனா அந்த நார்மடு ஸ்பேஸ்க்கு உண்டான ஆக்சியம்ஸ் அதெல்லாம் நம்ம அந்த ஐடியாலாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓவர் கே அண்ட் ஒய் பி எ சப் ஸ்பேஸ். ஸோ எக்ஸ்ன்றது ஒரு நார்டு ஸ்பேஸ்னால் அதில் ஒய்ன்றது நம்மளுக்கு ஒரு சப் ஸ்பேஸ். அப்போ ரெண்டு இது கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸ் இன் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ், அந்த சூப்பர் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு ஸ்மால் எலமெண்ட் எக்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அதனுடைய சப்ஸ்பேஸ் அதில் ஸ்மால் ஒய் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறாங்க, ஒரு ஸ்மால் எலமெண்ட்டு. ஸோ எக்ஸுன்ற ஒரு ஸ்மால் எக்ஸ் ஒரு எலமெண்ட்டு, ஸ்மால் ஒய் அப்படின்ற எலமெண்ட்டாக இதில் சப்ஸ்பேஸில். ஃபீல்டில் கேன்றது we have இந்த இன்இக்வாலிட்டியை ப்ரூஃப் பண்ணணும். norm of kx plus y which is greater than or equal to modulus of k distance between, that is a small x comma capital Y. இந்த இன்இக்வாலிட்டி ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன்னை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு, ஸோ எக்ஸ்ன்றது இதில் ஆஸ் ஃபர் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நார்மடு ஸ்பேஸு, ஒய்ன்றது அதனுடைய சப் ஸ்பேஸு, ஸ்மால் எக்ஸ்ன்றது கேபிட்டல் எக்ஸில் எடுக்கிற ஒரு எலமெண்ட், ஸ்மால் ஒய்ன்றது அதனுடைய சப்ஸ்பேஸ் அதுலேருந்து ஒரு எலமெண்ட் ஸ்மால் ஒய். தென் இந்த இன்இக்வாலிட்டி ஹோல்டு. ஓகே, இதை ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ட்ரிவியல் கேஸுக்கு ப்ரூஃப் பண்ணிடுறாங்க. தட் இஸ் இஃப் கே ஈக்குவல் 0, இந்த ஃபீல்டு நம்பர், field of real number or field of complex number. If k equals 0, the inequality is true. Now let k not equal to 0. So k equal to 0ன்றதுக்கு இந்த inequality ட்ரூ ஆகிடும். பாருங்கள், கேக்கு 0 போட்டோன்னு வச்சுங்க, norm of y வருமா, norm of y which is greater than or equal to, இது டோட்டலாக நம்மளுக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ norm of y greater than or equal to 0, கண்டிஷன் ட்ரூ, கரெக்டு தானே. norm of y greater than or equal to 0, எப்பவுமே ஒரு நாம் வேல்யூ எப்படி இருக்குன்னா இது 0 ஆர் 0க்கு மேலே வரும், தட் இஸ் நான் நெகட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிஷன் ட்ரூ, இன்இக்வாலிட்டி த இஸ் ட்ரூ. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கே நாட் ஈக்குவல் டு 0. கே நாட் ஈக்குவல் 0னா மேபி நெகட்டிவாக இருக்கலாம் ஆர் பாசிட்டிவாக இருக்கலாம். தென் norm of x plus norm of kx plus y which is equal to mod k norm of x plus y by k. தட் இஸ் இந்த norm, இந்த இது மட்டும் எடுத்துக்கிறாங்க. norm of kx plus y ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஈக்குவல் டு இதில் இந்த ரெண்டு டேர்மில் இந்த கேவை காமனாக வெளியே எடுக்கிறாங்க. நாமில் வந்து இந்த கே ஃபீல்டு அந்த நம்பர் வெளியே எடுக்கிறப்போ மாடுலஸ் மட்டும் வரும், ஏன்னா அது மேக்னிடியூடு. ஸோ அதில் நம்மளுக்கு டைரக்ஷன் இருக்காது இல்லையா, வெறும் மேக்னிடியூட். ஸோ ஒன்லி மாடுலஸ் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ அப்போ நாமுக்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா எக்ஸு ப்ளஸ் இந்த கேவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒய் பை கே. ஸோ விச் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, இட்ஸ் வெரி கிளியர்லி modulus k distance between small x and capital Y. And then y by k, it is nothing but in y, correctங்களா, y by k in y. So that's why instead of this you are taking capital Y. So இது capital Yல இருக்கிறதுனால which is greater or equal to, okay, which is greater or equal to modulus k distance of small x capital Y. ஸோ ப்ரூஃப் ரொம்ப ஈஸியாக இம்மிடியேட்டாக நம்மளுக்கு அந்த ப்ரூஃப் கொண்டு வந்துடும். ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? பாருங்கள், மாடுலஸ் கே டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்மால் எக்ஸ் கமா கேபிட்டல் ஒய். பிகாஸ் இப்போ இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா மாடுலஸ் கே நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை கே இல்லையா, அந்த ஒய் பை கே அப்படின்ற எலமெண்ட்டு எதுக்குள்ளே இருக்குன்னா கேபிட்டல் ஒய்க்குள்ளே இருக்குது, கேபிட்டல் ஒய்க்குள்ளே இருக்குது. ஸோ அப்போது எக்ஸுக்கும் அந்த கேபிட்டல் ஒய்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, அதாவது இந்த இதுக்கு கிரேட்டர் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்குது.
கரெக்டுங்களா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா கேபிட்டல் ஒய், which is true. Okay, so first one is clearly. Second எடுத்துக்கலாம் b. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென் ஒய் பி ஃபைனைட் டைமென்ஷனல், தென் ஒய் இஸ் கம்ப்ளீட். அப்போ கம்ப்ளீட்னா என்ன பண்ணுவாங்க? எவ்ரி காஷி சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் சொன்னால் தான் நம்ம கம்ப்ளீட்டுன்னு கொண்டு வருவோம். சரி, இன் பர்டிகுலர் இட் இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ். Let y1, y2 and so on ym be a basis for y and xn be a sequence. So basis definition நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். So xn is a sequence in y if that xn will be can be written as like this kn comma 1 y1 plus and so on kn comma m ym, where n varies from 1 2 3 and so on. Then xn be converges to x. இந்த எக்ஸ்ன்னு வந்து எக்ஸுக்கு கன்வெர்ஜ் ஆகுது. இட் இஸ் நத்திங் பட் k1 y1, தட் இஸ் எனக்கு ஒன்னு அர்த்தம் இல்லை. k1 கமா m m இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இது எப்போ பாசிபிலிட்டினா k சஃபிக்ஸில் n கமா j இட்ஸ் கன்வெர்ஜஸ் டு k சஃபிக்ஸில் j as enters to infinity for each j varies from 1 2 3 and m. Also xn is bounded. ஸோ இதில் ப்ரூவ் பண்ண வேண்டிய கண்டென்ட்டு நிறைய இருக்குது, ஈஸியாக தான் இருக்கும். இஃப் ஒன்லி இஃப் கே என் கமா ஜே இஸ் பவுண்டட் ஃபார் ஈச் ஜே, தட் இஸ் ஜே ஈக்குவல் டு 1 ஜே ஈக்குவல் டு 2. ஃபார் ஈச் ஜேக்கு வந்து இந்த இது சீக்வன்ஸ் வந்து பவுண்டடாக இருந்தால் இந்த எக்ஸன் வந்து பவுண்டடாக இருக்கும். ஸோ லெட் அஸ் ப்ரூவ் த பி பார்ட். ஸோ ப்ளீஸ் நோட் டவுன் திஸ். To prove completeness of finite dimensional subspace y of x, எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க இந்த கம்ப்ளீட்னஸ்? மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஆன் த டைமென்ஷன் m ஆஃப் கேபிட்டல் ஒய். லெட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்னா நம்மளுக்கு கான்செப்ட் தெரியும். 1க்கு ட்ரூனா 2க்கு ட்ரூவாக இருக்கும். அப்படியே n-1 n+1 ட்ரூக்குன்னு சொல்லிட்டு என்னக்கு ட்ரூ நம்ம அதை ப்ரூவ் பண்ணுவோம் பை இண்டக்ஷன் மெத்தடில். லைக் தட் let m equal to 1 na, then capital Y equal to ky, k in the vector, so sorry field k இது, where y not equal to 0 இருக்கும் definitely. If xn is a Cauchy sequence in y with x small xn equal to k and y, then for all n and p, so it's a Cauchy sequence kn minus kp y, which is equal to norm of xn minus xp. This implies that kn is a Cauchy sequence. Is it right? From this kn is a Cauchy sequence because this one is Cauchy. Say Cauchy sequence in k which is complete if kn converges to k in k, then xn converges to ky in capital Y. Thus Y is complete. So according to the induction method, now you assume that every m-1 dimensional, so m equal to 1 எடுத்துக்கிட்டு இதை கம்ப்ளீட்னு கொண்டு வந்தாங்க. now you assume every m-1 dimensional சப்ஸ்பேஸ்க்கு வந்து கம்ப்ளீட்னு எடுத்துக்கிறோம். அசியூம் பண்ணிவிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுவோம்? ஆர்டர் இண்டக்ஷன் மெத்தட் பிரகாரம் let y capital Y be an m-dimensional subspace of x and xn be a Cauchy sequence in y. இதை நம்ம Cauchy sequence கன்வர்ஜென்ட் ப்ரூவ் பண்ணோம்னா தட் இஸ் கம்ப்ளீட்டுன்னு வந்துடும் நம்மளுக்கு. ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் அந்த கான்செப்ட் பார்த்துருக்கோம். கம்ப்ளீட்டுன்னு ப்ரூவ் பண்ணோம்னா ஏதோ ஒரு Cauchy sequence எடுத்துக்கிட்டு கன்வர்ஜென்ட் சொல்லிட்டாவே அது கம்ப்ளீட்னஸ் வந்துடும். கம்ப்ளீட். let y1 y2 and so on ym, m element that is m dimensional இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அதை be a basis for y. ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ இதில் நம்ம இதுவே பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து எவ்வரி Cauchy சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ஸ் சொல்லிட்டாவே அது நம்மளுக்கு என்ன ஆகும்? கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் நார்மல் ஸ்பேஸ் இல்லைங்களா? ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ ஈஸியான பார்ட்டு தான் இது.
Now let z ன்னு ஒன்று எடுத்துக்கணும் span y2 comma and so on ym by induction assumption m minus 1 dimensions of space. அப்போ அந்த y1 எடுத்துட்டா m minus 1 வந்துடும் இல்லைங்களா. ஆக்சுவலாக y1 y2 தான் நம்ம எடுத்தோம் m டைமென்ஷனுக்கு. அந்த y1 எலமெண்ட்டை எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்ன வருது பை இண்டக்ஷன் அசம்ஷன் பிரகாரம் m minus 1 எலமெண்ட் வரும் இதில். அப்போ டைமென்ஷனல் ஆஃப் ஸ்பேஸ் இஸ் செட் இஸ் கம்ப்ளீட். Now for n equal to 1, 2, 3 and so on where xn kn y1 plus zn where kn plus n and zn in z by the a அந்த a இதில் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கிளியரா. ஸோ by the a norm of xn minus xp is equal to kn minus kp y1 plus zn minus zp. kn minus kp. கரெக்டுங்களா. kn minus kp y1 plus zn minus zp. So which is greater than or equal to, because of this by a, which is greater than or equal to, so modulus of kn minus kp, distance between y1 comma z according to the proof of a பிரகாரம் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணுறோம் இல்லையா. சேம் யூ ஆர் யூஸிங் திஸ், நம்ம அதை அப்படியே நம்ம பி பார்ட்டுக்கு அதை அப்ளை பண்ணிக்கிறோம். சின்ஸ் y1 நாட் இன் z, பிகாஸ் அந்த y1 எடுத்தது தான் நம்ம m-1 டைமென்ஷன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ z இஸ் க்ளோஸ்ட் இன் x. ஸோ we have distance between y1 comma z which is positive. Thus kn is a Cauchy sequence in k also zn equal to xn minus k and y1. It follows that, is right, இந்த இதிலேருந்து சொல்லுவோம் சரிங்களா. zn equal to from this step follows that zn is a Cauchy sequence in z which is complete if kn converges to k in k and zn converges to z in z. We see that xn is converges to k y1 plus z in y. Thus y is complete, in particular y is closed in x. Now let xn in y and xn can be written as like this: xn kn comma 1 y1 plus and so on kn m ym, where n varies from 1 to 3. Suppose k n comma j converts to kj as n tends to infinity for each j 1 2 3 and so on. Let x equal to k1 y1, then xn, difference between this x which is less than or equal to can be written as like this. இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா நம்ம. okay, so thus xn converges to x from this. So conversely, suppose xn converges to x, then again by the above a பிரகாரம் நம்ம திரும்ப again norm of kn minus k1 y1 kn comma m minus km ym which is greater than or equal to, நம்ம திரும்ப ரிப்பீட்டடாக அந்த a பார்ட்டை யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. distance between small yj comma capital Yj, where Yj is a span. Since Yj does not belongs to capital Yj and Yj is closed in x, we have distance between small yj comma capital Yj is a positive one. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோஸை நல்லா நீங்கள் தரவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா காஷி சீக்வன்ஸ்னா என்ன, அது எப்படி கன்வெர்ஜ் ஆகுது, அதனால் எப்படி கம்ப்ளீட்டு, ஏன்னா மெயின் நம்ம அதை ப்ரூஃப் பண்ண வேண்டியது தானே, கரெக்டுங்களா. ஸோ ப்ளீஸ் நோட் டவுன் திஸ். ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை நல்லா கோ த்ரூ பண்ணிட்டு அந்த ப்ரீவியஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப லென்த்தியான இது மாதிரி தான் தெரியும்,
பட் லைன் பை லைன் என்ன ரீசன் பார்த்தா தெரிஞ்சிடும். hence kn, j is converges to kj as n tends to infinity, j varies from 1 to m. Finally, suppose kn, j is a bounded sequence. எவ்ரி கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் பவுண்டட் நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம் ரியல் அனாலிசிஸில், கரெக்டுங்களா? எவ்ரி கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட், ஸோ இஸ் ஏ பவுண்டட் ஃபார் ஈச் ஜே. சே ஸோ ஞாபகம் வச்சிங்க, கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் பவுண்டடு, பட் பவுண்டட்லாம் நீட் நாட் பி கன்வர்ஜென்ஸ். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சால் ஈஸியாக தேர்றதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நோ நீட் டு பை ஹார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ மாடுலஸ் ஆஃப் kn, j which is less than or equal to alpha j நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம எழுதி பார்த்துட்டு இருந்தாலே போதுமானது. ஸோ தென் norm of xn which is less than or equal to alpha 1 norm of y1 and so on, alpha m norm of ym for all n. ஸோ ஃப்ரம் திஸ் என்ன சொல்லணும்னா இந்த xn வந்து பவுண்டட். ஸோ கான்வர்ஸ்லி அசியூம் தட் xn is a bounded sequence for each if and only if part இல்லையா, அதனால் பவுண்டட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு which be defined as above, then norm of xn can be written as like the இந்த மாதிரி எழுதலாம், which is by a, again by a பிரகாரம் greater than or equal to modulus kn, j distance between small yj, sorry, capital yj by above. Hence the sequence k suffix n, j is bounded for each j. So we proved. So please note on this. லென்த்தியாக இருந்தாலும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் போதும். ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஆனால் நம்ம ஈஸியாக இருந்தால் அது லென்த்தியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு, பட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டு. ஒய் வந்து ஃபைனல் டைமென்ஷனல், தென் ஒய் இஸ் கம்ப்ளீட்டுன்னு எடுத்துக்க சொல்கிறேன். ஒய் கம்ப்ளீட்டுன்னா இன் பர்டிகுலர் இட் இஸ் க்ளோஸ்டு இன் எக்ஸ், இது எம் டைமென்ஷனலுக்கு இருக்கிற ஒரு பேசிஸ். அது be a sequence in y if அப்படி இந்த மாதிரி இருந்தால் தென் xn வந்து converges to x அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும், கரெக்டுங்களா? if and only if. அப்போ இப்படி இருந்தால் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி எழுத முடியும் xn சீக்வன்ஸ் இந்த மாதிரி x கன்வெர்ஜ் ஆகும் தான் நம்ம ப்ரூவ் பண்ணிடுறேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எங்கே வருது எப்படி வருதுன்னு நீங்கள் இந்த ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து படித்து பாருங்கள். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தென் you can easily understand like that. இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க பாருங்கள், இட்ஸ் கம்ப்ளீட்னஸ் கான்செப்ட் தானே சொல்கிறாங்க. இப்போ எவ்ரி காஷி சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ஸ் சொல்லிட்டாலே நம்மளுக்கு அது கம்ப்ளீட் கான்செப்ட் வந்துடும். பவுண்டட் சொல்கிறப்போ கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் பவுண்டட் அந்த கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணி இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பார்ட்டை வந்து ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் த வாட்சிங் த ஃபுல் வீடியோ. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஈஸி ஒன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங் தியரத்தோடு நம்ம பார்க்கலாம். நன்றி.